ஹாய். இன்னைக்கு நம்மளோட 7th கிளாஸ்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப் போறோம். கர்சிவ் ரைட்டிங்க்கு போறோம். இப்போ கர்சிவ் ரைட்டிங்க்கு இம்பார்ட்டன்ட்டான திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டினியூட்டியா நம்ம அந்த வேர்ட்ஸ் ஆகட்டும், சென்டென்ஸ் ஆகட்டும் நம்ம எழுத வேண்டி வரும். ஸோ, அதுக்கு நம்மளோட ஹேண்ட் வந்து பிராக்டிஸ் ஆகணும் இல்லையா? ஸோ, இப்போ வந்துட்டு நம்ம இப்போ நீங்க கர்சிவ் பழகிட்டீங்க அப்படின்னா, நீங்க எழுத எழுத அது வந்து பிராக்டிஸ் ஆயிரும். ஸோ, இப்போ கர்சிவ் பழகுறதுக்காகவே நமக்கு வந்து பிராக்டிஸ் ஆகணுங்கிறதுக்காக சில ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் இப்போ நம்ம லைன் பண்ணுறோம். அதை வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? சேம் நம்ம அந்த ஸ்ட்ரோக் சொன்ன மாதிரியே தான் நான் வந்துட்டு இந்த ஒரு லைனில் 2 ஸ்ட்ரோக்ஸ் வந்து நான் போடுறேன். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக சேம் அதே ஸ்ட்ரோக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு இப்போ நான் டே 8 இல்லை டே 9th கிளாஸ்லேருந்து நம்ம வந்து கர்சிவ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த லைன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு எம்டி பேப்பர்லேயோ இல்லை லைன்ஸ் இருக்கிற பேப்பர்லேயோ போட்டுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்ட்ரோக் வந்து போடலாமா? இது ரொம்ப ஈஸியானது தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி இப்படி கை எடுத்துகிட்டு போடக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி கையை எடுக்காமல் இந்த மாதிரி நீங்கள் போடுங்க. ஓகேவா? நம்மளோட இந்த மணிக்கட்டு இருக்கு இல்லையா, இந்த இடம் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இதை மட்டும் நம்ம மூவ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்ட்ரோக் ஒரு வேவ் மாதிரி. ஸோ இந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே வந்துட்டுறீங்க. இந்த சென்ட்ரல் இருக்கு இல்லையா 2 லைன், அதில் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வேவ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் தேர்ட் ஒன் பார்க்கலாமா? தேர்ட் ஒன் வந்துட்டு கொஞ்சம் இப்படி கிராஸாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட வேண்டாம். இதோ இப்படி போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வர மாதிரி போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் நம்ம பார்க்க போகிற ஒரு 10 ஸ்ட்ரோக்ஸுமே வந்துட்டு நீங்கள் கையெடுக்காமையே ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஓகேவா? இப்போது ஃபோர்த் ஸ்ட்ரோக் வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்படி நம்ம மேலே பார்த்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி கீழே பார்த்த மாதிரி நம்ம போட போகிறோம். நம்ம எம் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடுங்க. நீங்கள் இப்போ இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போடுறீங்கன்னா கை எடுக்காமல் போட முடியாது. அதனால் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் கை எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 5th ஸ்ட்ரோக் வந்து இந்த மாதிரி போடுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் இந்த மாதிரி ஒரு லூப் வராது. இதில் வந்து நம்ம லூப் வர மாதிரி போடணும். ஓகேவா? ஓகே. ஸோ அதே தான் நம்ம இந்த பக்கமும் நம்ம அதே தான் பண்ண போகிறோம். பட் வந்துட்டு அதுவே நம்ம ஆப்போசிட் சைடில் திருப்பி பண்ண போகிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த லூப் வந்து மேலே இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த லூப் வந்து கீழே இருக்கிற மாதிரி நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து 7th பார்க்கலாமா? இது ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூவாக வரும். ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நீங்கள் இது அப்படியே கண்டினியூவாக நம்ம போடுற மாதிரி இருக்குங்கிறதுக்காக இது மாதிரி போட்டு பாருங்கள். இது எல்லாமே எதுக்காகன்னா, நீங்கள் கையை வந்துட்டு எடுக்காமல் அந்த ஒரு ஹேண்ட் ப்ராக்டிஸ் வரணும், கண்டினியூவாக அப்படியே எழுதுறதுக்கு. அதுக்காக தான் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சி போடுறோம் இல்லையா, இந்த மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்படி மேலே கொண்டு போகிறீங்க, திருப்பி எகெயின் கீழே வந்துட்டு
இந்த மாதிரி போடுறோம். ஓகே, ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது மட்டும் நமக்கு மேலே போகிற மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? சேம் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதே தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லூப் வந்து மேலே வரைக்கும் போகணும். ஓகே, ஓகேவா? நீங்கள் இதையே வந்துட்டு ஆப்போசிட் சைடு வர மாதிரி கூட, இந்த லூப் வந்து கீழே வர மாதிரி கூட போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு எஸ் போட்டுட்டோம், அதையே நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக என்னென்ன வந்துட்டு ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் அவங்களால போட முடியுமோ அந்த மாதிரிலாம் போட்டுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இது மட்டும் நீங்கள் பேசிக்காக நீங்கள் போட்டு பழகுனீங்கன்னாவே அந்த கண்டினியூவாக எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, ஓகேவா, சும்மா நம்ம ஓ போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு பாருங்கள். இருமா, Baba.